அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 16/5/2024 வைகாசி மாதத்தின் 3ஆம் நாள் வியாழக்கிழமை, நவமி திதி. இன்று குருஹோரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். வாழ்க்கையில போராட்டம் எனக்கு எப்பவுமே போராட்டமா இருக்கு. நான் எதை தொட்டாலும் பிரச்சனையில தான் முடியுது. எனக்கு எதுவுமே சரிவர நடக்க மாட்டேங்குது. ஜாதக ரீதியாகவும் எனக்கு எந்த கோள்களுமே எனக்கு சாதகமாக இல்லை. குடும்பத்திலேயாகட்டும் தொழிலையாகட்டும், நான் ஒரு படி மேலே ஏறணும்னு நினைச்சேன் அப்படின்னா 5 படி சறுக்கி கீழே வாரேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்படி மன போராட்டத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப மகத்தான விஷயம். இதுல நமக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த சிறு சிறு தடங்கல்களை பார்த்து நாம சோர்வடையக்கூடாது. ஏன்னா தெய்வ நம்பிக்கை, இறை வழிபாடு, விரதம், பூஜை முறைகள், இதற்காகத்தான் இதெல்லாம் இருக்கு. ஒரு கல் எடுத்துக்கோங்க, அது வெறும் கல்லாகத்தான் இருக்கும். அதை செதுக்க செதுக்கத்தான் அது சிற்பமாக மாறும். அதை போலத்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க பிரச்சனையா நினைக்காம, எனக்கு அதை சமாளிக்க முடியும், எனக்கு அதை சமாளிக்கிற பவர் இருக்கு, என்னால எதையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்பிட்டு அதன் பிறகு நீங்க வழிபாட்டு முறைகளை கையாண்டு பாருங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தவிடுபொடி ஆகும். அந்த நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் மிக மிக அவசியம். இன்று குருஹோரை நேரத்துல உங்க பிரச்சனைகள் தீர்வதற்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் சரி, எங்கேயாவது பயணங்கள் போகணும்னாலும் சரி, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலனாலும் சரி, ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்ய முடியலனாலும் சரி, உடனடியாக இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. மஞ்சள் துணி, குருஹோரை நேரத்துல மஞ்சள் துணியை பயன்படுத்துறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்த நிறம் இது. ஒரு மஞ்சள் துணியை சதுரமா கட் பண்ணி ஒரு தட்டுல வச்சு பூஜை அறையில வாராகி தேவி முன்னாடி முதல்ல கொண்டு போய் வச்சு வாராகி தேவிக்கு ஒரு தீபம் ஏத்தி வைங்க. தீபம் ஏத்தி வச்சு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த 1 ரூபாய் நாணயம் முழுக்க மஞ்சள் தூள் போடுங்க. போட்டு அதை உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை உங்களை பாடாப்படுத்துதோ, எது உங்களுக்கு தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிட்டு அந்த மஞ்சள் தூளையும் 1 ரூபாய் நாணயத்தையும் தூக்கி அந்த மஞ்சள் துணியில வச்சு டைட்டா முடிஞ்சு கட்டி உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி அல்லது உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. 30 நாட்கள் அங்கேயே இருக்கட்டும். அதன் பிறகு அதை எடுத்து கொண்டுட்டு போய் ஓடும் நீர்ல போட்டுருங்க. ஓடும் நீர்ல போடும்போது இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அத மாதிரி சக்தி, நமக்கு தேவையான ஆற்றல் சக்தி, நல்ல ஆற்றல் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கோள்களுக்கும் உரிய பரிகாரத்தை நம்ம செய்யும் போது ஜாதக ரீதியா நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது அடிபட்டு போகும். இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை, குருஹோரை நேரம், குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற துணியில நம்ம முடிஞ்சு வைக்கிறதுனால குரு பகவானால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.